இத்தனை நாளா சில சேயிங்ஸ் இருக்கும்ல, அதை கேட்டு நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சுப்போம். இந்த மேரேஜ் லைஃப்னா நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. பேசிக்காவே இந்த பசங்களோட ஒன்னா சேர்ந்து பேசும்போது எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்போம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணுவோம், வீட்டுல கொண்டாடி திட்டுவோம், அதுதானே நடக்கும். ஓவரால் அந்த பவுண்டு படிக்கும்போது நாங்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். பட் யோசிச்சு பார்க்கும்போது சிலது வந்து ரொம்ப நம்ம சைட்ல ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அது கொஞ்சம் தப்பாகும். நான் கோப்பி தான் பண்ணியிருக்கேன் செல்தனா. நீங்க கோப்பின்னதே எனக்கு ஒரு 10 செகண்ட் தான் புரிஞ்சுச்சு. காப்பி பண்ணி நடிச்சிருக்கீங்க கரெக்டா? நான் யாரு கோபி இப்படி நினைச்சிட்டு என்ன யூஸ் பண்ணி நிறைய சேவ் வச்சிருக்கேன். அப்பவே நான் கேட்பேன், ஐயோ என்ன இப்படி காட்டாதீங்க. என்னென்னலாம் பண்ணாங்க சொல்லுங்க, என்னெல்லாம் வந்துட்டு வித்தியாசமா பண்ண வச்சாங்க உங்களை? ஆண் பாவம் டீம் ரேடியோ சிட்டி சார்பா வருக வருக என்று வரவேற்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கும் as always. ஓகே, ரியோ இருக்கிறாரு. அண்ட் உங்க பேரு? மாளவிகா. மாளவிகா. படத்துல பார்த்து நாங்க வந்துட்டு அப்படி மெய் மறந்துட்டோமா, பேர் மறந்து போச்சு எங்களுக்கு. ஸோ மாளவிகா ரியோ ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ஆல்ரெடி நாங்க பார்த்துருக்கிறோம், அதுலயே நாங்க உருகி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த படம் ஆண் பாவம். ஸோ எப்படி வந்திருக்கு அதை பற்றி சொல்லுங்க. ஹவு எக்ஸைட்டட் யூ ஆர்? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸ்பெஷலி இந்த ஆண் பாவம் பொல்லாததுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா ஆடியன்ஸ் வேற, அவங்க ரசிக்கிறாங்க படம் பண்றோம். இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலா ரொம்ப ஜாலியா ஒரு படம் பண்ணு, கம்ப்ளீட்டா ஜாலியா ஒரு படம் பண்ணு, சொல்ல போனா பிசி சென்டருக்கு படம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம். கணவன் மனைவின்னு வந்தாலே எனக்கு தெரிஞ்சு அதுல பிசி எல்லாம் வராது, அதுல ஏ இருக்கும், பி ஜெட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கவர் ஆயிரும் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் ட்ரெய்லரை பார்த்த உடனே அந்த விஷயத்த சொல்றேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அதுல வந்துட்டு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்ற அவங்களா இருக்கட்டும், பீச் ஓரத்துல போயிட்டு நம்ம நக்லைட் நண்பர் வந்து கத்துறதா இருக்கட்டும், ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்னு, அதெல்லாம் அருமையா கட் பண்ணியிருந்தீங்க. அதுலேயே தெரிஞ்சிருச்சு இந்த படத்தோட லைன் என்னவா இருக்க போகுதுன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு ஜென்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எந்தெந்த விஷயங்கள் கனெக்ட் ஆகணும்னு சொல்லி பார்த்து செதுக்கி இருக்கிறாரே கலையரசன். இல்ல ஆப்வியஸா ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா ஜென்சி கிடையாது, 90 கிடையாது, 80 கிடையாது, எல்லாருக்குள்ளாரையுமே அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆண் பெண் பிரச்சனைன்றது எல்லா ஜென்ரேஷனுக்குமே இருக்கும். இந்த படம் பேசிக்காவே அந்த ஆண் பெண்குள்ள இருக்க பிரச்சனை தான். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு தாராளமா இது கனெக்ட் ஆகும். பிளஸ் இதுல அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து இந்த ஜென்ரேஷன் தான், ஒரு ஜென்சி பொண்ணு தான், ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ், ஒரு 90s பையன் ஒரு ஜென்சி பொண்ணு. ஸோ அது ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் ஜோன்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஈஸியா அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். சரி, ஓகே. மாளவிகாவுடைய கேரக்டர் இதுக்கு முன்னாடி உள்ள படத்துல இருந்து இந்த படத்துல எந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், நாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? முன்னாடி ஜோ பண்ணேன், அதுல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல கொஞ்சம் பாவமா இருக்கேன், அதுல ஒரு எமோஷன் நிறையவே இருக்கும். இதுலயும் இமோஷன் நிறைய இருக்கு. இதுல ஆக்சுவலி எல்லாதும் இருக்கு. இமோஷனலா சீன்ஸ் இருக்கு, கொஞ்சம் பப்ளியா, மேபி சில சீன்ஸ்ல எல்லாம் என் மேல கோவம் வரும். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படினா? ஆமா, நல்லா இருக்கேன். அதனால எனக்கு பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. ஏன்னா சம்திங் எப்பவுமே நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும். சோ ஆடியன்ஸுக்கும் ஆனா பிடிக்கும். சோ ஆமா, ஓகே. ஆனால் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களை பார்க்கும்போது. அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அந்த வீடாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய லொக்கேஷனில் எடுத்துருக்கிறீங்க. சரி, இது மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகிறத காட்டிலையும் ரியோக்கு பர்சனலாக எவ்வளோ கனெக்ட் ஆச்சு? தாண்டி தானே வந்திருக்கிறோம், இருக்கும்ல. அதான் கல்யாணத்துல எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனை எனக்கும் இருந்திருக்கு. இதோட சீன் பேப்பர் படிக்கும் போதே நிறைய சீன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி என்ஜாய் பண்ணேன் நான். இதுல ஹீரோயின் கேரக்டர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் வானபியா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகி சிரிச்சேன். என்னோட ஃபேமிலின்னு இல்லை, பேசிக்காவே இந்த பசங்களோட ஒன்னா சேர்ந்து பேசும்போது எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்போம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணுவோம், வீட்டுல கொண்டாடி திட்டுவோம், அதுதானே நடக்கும். ஸோ அது இந்த பவுண்ட் ஃபுல்லா இருந்தது. ஸோ படிக்கும்போது அது எல்லாமே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸ்பெஷலி இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் இந்த வீட்டு வேலை செய்யறதுலாம் சில பிரச்சனை எல்லாம் இருக்கும். அது ஆக்சுவலி படத்துல ரொம்ப டீட்டெயிலா இல்லை, ஒரு சீன்ல அப்படி ஜஸ்ட் லைக் தட் கிராஸ் பண்ணி போவோம். ஆனா அந்த மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி பயங்கர ஹிலாரிஸா இருந்தது. ஸோ ஓவராலாவே ரொம்ப கனெக்ட் ஆகி தான் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இந்த ட்ரைலர் டீசர்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க சொல்லும் போது தெரியுது, ஓகே இது வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு ப்ராப்பர் ஜென்சிக்கு மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு பையன் என்னெல்லாம் வந்துட்டு எதிர்பார்ப்பாரு, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது. அதை தாண்டி இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா வேற என்ன நாங்க எதிர்பார்க்கலாம்? இப்போ இத்தனை நாளா சில சேயிங்ஸ் இருக்கும்ல, அதை கேட்டு நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சுப்போம். இந்த மேரேஜ் லைஃப்னா நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதெல்லாம் கிடையாது. ப்ராக்டிக்கலா மேரேஜ் லைஃப்ன்றது என்ன அப்படின்றது வந்து இதுல ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாவே சொல்லியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் இந்த 50-50ன்ற மேரேஜ் லைஃப் கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருப்போம். இது வந்து சம்டைம் அவங்க 70 இருப்பாங்க, நம்ம 30 இருப்போம். சம்டைம் நம்ம 70 இருப்போம், அவங்க 30 இருப்போம். இதை பேலன்ஸ் பண்றதா மேரேஜ் லைஃப் அப்படின்னு இருக்கும். கடைசியில பேசியிருக்க விஷயம் வந்து மென்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சில விஷயத்த பேசியிருக்கோம். பட் கன்க்ளூட் பண்றது எங்க கன்க்ளூட் பண்ணிருக்கோம்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தான் ஆக்சுவலா மேரேஜ் லைஃப்ல இருக்க ஹாப்பினஸே தவிர தனக்கான சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் மேரேஜ் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம்.
சூப்பர். ஏன்னா இப்போ வந்துட்டு இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பட்டிமன்றம் மாதிரி தான் அந்த சப்ஜெக்ட். என்னன்னா வந்துட்டு நம்ம இந்த சைடும் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துட முடியாது, இந்த சைடும் வெயிட்டேஜ் கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்து நம்ம பண்ணணும். அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், காமெடியாக இருக்கணும். எந்த சைடையுமே வந்து நம்ம இறக்கி பேசியோ இல்லை கூட பேசிடக்கூடாதுன்றதுல எவ்வளோ கவனமாக இருந்தார் கலையரசன். கலை வந்து அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தான். ஏன்னா நாங்கள் பவுண்டு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் படிக்கும்போது ரொம்ப துப்பாக்கி எடுத்து சுட்டிருந்தோம் ஆப்போசிட்டை. ஐ மீன் நான் சொல்றது பொண்ணுங்களை வந்து பயங்கரமா தாக்கியிருந்தோம். எனக்கும் சரி, கலைக்கும் சரி, விக்னேஷ்காந்துக்கும் சரி, ஓவராலா அந்த பவுண்டு படிக்கும்போது நாங்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். பட் யோசிச்சு பார்க்கும்போது சிலது வந்து ரொம்ப நம்ம சைட்ல ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அது கொஞ்சம் தப்பாகும், அப்படி வேண்டாம், பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்தது. அதுக்கப்புறமேட்டு கடைசியில ஒரு கோர்ட்ல ஒரு டிராமா இருக்கும். அந்த டிராமால எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணிருப்போம். ஏன்னா இது படம் வந்து வாய்தால் அது முடியுதா? இல்ல, அது படம் பாருங்க. ஓகே ஓகே. சோ படமா ஆரம்பிக்கும் போது நம்ம ஆண்கள் சைட்ல தான் இருந்து சொல்லியிருக்கோம். இந்த படத்தோட பர்பஸும் நாங்க அப்படிதான் நினைச்சோம். நம்மளோட சைட்ல இருக்க, அதாவது ஆண்கள் சைட்ல இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஆனா முடியும் போது இப்ப இருக்க ஆண்களோட பலவாரிய, நான் சொல்றது நிறைய பிரச்சனையை பார்த்தோம், நாங்க ரிசர்ச் பண்ணோம். ஸோ அது பண்ணும்போது டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு வரும்போது ஆண்கள்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் அந்த டிவோர்ஸ் கேஸ் ஆரம்பிச்சோன்னே ஆம்பளை அக்யூஸ்ட், பொண்ணுங்க விக்டிம் அப்படின்னு ஆயிருது. இதை கரெக்டா நம்ம டெலிவரி பண்ணிடணும், அப்படி இல்லை அப்படின்றத சொல்லிடணும்னு நினைச்சோம். ஆனா அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தா சேர்ந்து வாழ்றது தானே. ஸோ அப்படிங்கும்போது சேர்ந்து வாழும்போது ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்கு. அந்த ரெண்டு பக்கம் இருக்க பிரச்சனையும் நம்ம மாத்திக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதை த்ரூ அவுட் தி ஸ்கிரிப்ட் நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ இந்த படத்துல பார்க்கும்போது ஆண் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக பொண்ணுங்க வந்து பயங்கர நியாயமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குன்றது தான் இந்த படம் ஃபுல்லா இருக்கும். சூப்பர். மாளவிகா, இப்போ பேசும்போது இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களா? ஆனால் படத்தில் அப்படி இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்கள் சைட் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். பொதுவாக வந்துட்டு நம்மளுக்கு முதல்லாம் வந்துட்டு ஒரு மூவி அப்படின்றதுல வெயிட்டேஜ் அப்படின்னு ஹீரோ சைடில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தோம் அப்படின்னா விமன் சென்ட்ரிக் படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஈக்குவலான வெயிட்டேஜ் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த மாதிரியான படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த கதை அடுத்த ஸ்டேஜ் போகும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ரோல், உங்களுடைய கேரக்டர் பற்றி இப்படி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது இந்த படத்தில்? எனக்கு டைரக்டர் ஆக்சுவலி சொல்லும் போது ஹி டோல்ட் மீ லைக், ஆக்சுவலி எனக்கு ஆடிஷன் பண்ண இந்த கேரக்டருக்கு பிகாஸ் இந்த பொண்ணு நிறைய பேசணும், தமிழ்ல பேசணும், எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்டா வராது. அதெல்லாம் அப்பல இருந்து ஹி வாஸ் டெல்லிங் மீ, நீ தான் இருக்கணும், நீ இப்படி பண்ணாதான் சில சீன்ஸ் எல்லாம் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ ஜோலியும் ஐ ஹாவ் அ சர்டன் போர்ஷன். இதுல எப்படின்னா ஹீரோ ஏதாச்சும் பண்ணணும், ஆப்போசிட்டா நானும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல இவர் ஆக்சுவலி நல்லா பண்ணுவதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அவருக்கு அனுபவங்க, அவர் நடிக்கல, ரியோ வாழ்ந்திருக்கிறாரு. சரியா? சரி, ஆனா நீங்க நடிச்சாகணும் ஆப்வியஸ்லி. எனக்கு ஆக்சுவலி நடிக்கிறதையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒரு, எனக்கு அப்படி ஃபீல் வரல. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ரியோ, த டைரக்டர், ஈச் நான் ஈவன் எக்ஸ்பிரஷன் ஆச்சு ஏதாச்சும் தப்பா இருந்தது காட்டி, எனக்கு அதை காட்டுவேன். நான் காப்பி தான் பண்ணியிருக்கேன் சிலதெல்லாம். ஸோ அதனால எனக்கு அவ்வளோ கஷ்டம் எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. என்னோட மேக்ஸிமம் நான் போட்டிருக்கேன். and they are happy with it. நீங்க காப்பின்னதே எனக்கு ஒரு 10 செகண்ட் அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. காப்பி பண்ணி நடிச்சிருக்கீங்க, கரெக்டா? நான் யாரு கோபி இப்படி நினைச்சிட்டு. ஓகே, மலையாளம் கலந்த தமிழ். சரி, இப்போ இந்த கேரக்டருக்கு ரெஃபரன்ஸ் யாராவது சொன்னாங்களா? ரியோ ஒய்ஃபோ, இல்லாட்டி கலையரசன் ஒய்ஃபோ, இல்ல விக்கி ஒய்ஃபோ, அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் எது கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல, கொடுக்கல. அப்புறம் யாரோட கேரக்டரை வச்சு நீங்க இந்த ஒரு கேரக்டர் வடிவமைச்சீங்க? மனைவி அப்படின்னா, மனைவினால இப்படிதான் அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் தான். ஓகே, பேசிக்கா. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்கெட்ச் வீடியோஸ் பார்த்துருக்கிறோம். இப்போ வந்து நம்ம சுதாகர் கோபியிலே பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்கெட்ச் வீடியோஸ் தான் பயங்கரமா ஓடும். கப்பிள் vloggers-லயே பார்த்தோம்னா அவங்களோட அந்த ஒரு சின்ன nuances தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது எந்தெந்த விஷயம்லாம் நீங்க ஸ்கிரிப்டா சொல்லும் போதோ இல்ல பண்ணும் போதோ ரசிச்சீங்க, ஆஹா இது 100% எல்லாருக்கும் ரிலேட்டட் ஆகுது இது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ரசிச்சோன்றதை விட எங்களுக்கு பெரிய டாஸ்கா அது இருந்தது. ஏன்னா அதான் சொன்னேன்ல, பவுண்ட் படிக்கும் போதே நிறைய ரிலேட் ஆகி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அப்படிங்கும்போது இப்ப நிறைய கப்பிள் vloggers, ஸ்கெட்ச் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டாங்க இந்த கப்பிள்ஸை பத்தி. அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய டாஸ்க். அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச் இல்ல? ஆமா. சோ இது இந்த வீடியோல பாத்திருக்கேன், அந்த வீடியோல பாத்திருக்கேன், வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தோம். அப்ப எடுத்த முடிவு என்னன்னா, ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி போயிடுவோம். அது ஒரு ஸ்கெட்ச் வீடியோல இருக்கிற மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ் டு ரியாலிட்டியில என்ன நடக்குமோ அதை சீனா நம்ம என்ஹான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய சீன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு எங்களுக்கு. விச் மீன்ஸ் அந்த ஸ்கெட்ச் வீடியோஸ்ல நம்ம பாக்குறது, இந்த கண்டென்ட் வீடியோஸ்ல பாக்குறது, கோபி சுதாகர்ல பார்த்தது, இதுவும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். அதுக்குன்னு இந்த படத்துல இன்னொரு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி, பேக் லேயர்ல ஒன்று ஒர்க் பண்ணி, அதுவும் இந்த படத்துல இருக்கும்.
ஸோ க்ளோஸ் டு ரியாலிட்டியும் இருக்கும், நம்ம ஸ்கெட்ச் வீடியோவில் என்ன பார்க்குறோமோ அதுவும் இருக்கும். ஸோ ரெண்டையுமே என்ஜாய் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ நிறைய R&D நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் மேக்கிங்காக பார்க்கும்போது எனக்கு கலையரசன் கிட்ட நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் தெரியுது, ஒரு பெரிய அப்கிரேடேஷன் தெரியுது. ஏன்னா இதை படமாக பார்த்தா இது கலையரசன் படம் சொல்ல முடியாது, கீழே டைரக்ஷனில் பார்க்கும்போது கலையரசன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடராஜாக்கும் இந்த படத்துக்குமே எனக்கு மேக்கிங்கில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவர் எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கிறார்? எஸ், நெஞ்சமுண்டு நேர்மையோட ராஜெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அப்போ வந்து UK அண்ணன் அந்த க்ரூ வேற. ஸோ இப்போ பண்ணும்போது இதில் மாதேஷ் அண்ணன், ஸோ இதோட க்ரூ வேற. ஸோ இதுக்கு நாங்கள் பிளான் பண்ணும்போதே இந்த படம் க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கணும், அதோட கலர்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒர்க் பண்ணோம். ஸோ இது வந்து கலையரசனோட தனி எஃபர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. படத்தோட ஓவரால் அவுட் அப்படிங்கும்போது கலையரசன், அப்புறம் மாதேஷ் அண்ணா, சித்து, எங்களோட எடிட்டர் KG வருண், ஸோ எல்லாரோட கம்பைன்டு ஒர்க் தான் இது. இந்த ஒரு படம் இல்ல, இது எல்லா படத்துக்குமே அந்த கம்பைன்டு ஒர்க் இருக்கும். பட் விஷன் வந்து கலையோடது. ஸோ அந்த விஷனுக்கு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண போய் தான் அந்த அவுட் வந்து அதை விட இது குவாலிட்டி வைஸ் இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கு காரணம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய பேர் அந்த ஒரு செட்ல இருப்பாங்க. அப்போ ஸ்கிரிப்ட் ஒரு சைட்ல இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல போயிட்டு இம்ப்ரவைஸ் ஆறதுன்னு ஒன்று இருக்கும்ல. இது இப்படி வேணாண்டா, ஆக்சுவலா வந்துட்டு சாதா கரண்டியை காட்டிலையும் இந்த பூரி கட்டல் அடி வாங்கினா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரவைசேஷன்லாம் இருந்துச்சா உங்களுக்கு? ஆமா, அது யூசுவலா எல்லா படத்துலயுமே இருக்கும். ஸோ இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் தி சீன் நாங்க 2 பேரும் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஸ்பாட்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சு அப்படின்னா அந்த இம்ப்ரோவைஸ்க்கு டைம் எடுக்காது இல்லை. அது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பிகாஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் திரும்ப ஒர்க் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த டீம் வந்து ஆல்ரெடி எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த இம்ப்ரோவைஸ்க்கு டிஸ்கஷன் ரொம்ப நேரம் போகாது. பட் எவ்ரி சீனுக்கு இம்ப்ரோவைஸ் இருக்கும், சீன் பை சீன் இருக்கும். ஆனால் அதுக்கான லிவரேஜும் உங்களுக்கு இருக்கும். இந்த டீம் நம்ம டீம் அப்படின்னு வரும்போது இல்லை. ஆமாம், அது ஓன் பண்ணி பண்ணும்போது எல்லாருமே அதோட பெட்டர்மெண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுறோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு பண்ணுறதுனால அது ஒரு மாதிரி சீன் பை சீன் இருந்தது. இந்த ஒரு சீன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இம்ப்ரவைஸ் அப்படின்றது த்ரூ அவுட் இருந்தது. மாளவிகா, இப்போ நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது வந்துட்டு நேற்று ஃபோரம் மால் போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய சோஷியல் மீடியாவில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது அதுவாக தான் வந்துட்டு இருக்கு உங்கள் ஸ்டில்லு நடந்து வரது. எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ரிசப்ஷன் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு? அப்படி கேட்டு எனக்கு ஆக்சுவலி ஜோக் அப்புறம் தான் இதெல்லாம். ஆமா, அதுக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜோ அதுதான் இப்போவும் தெரியுது எல்லாருக்கும். இப்போ நான் மலையாளி இருந்தாலும் கேரளாவில் நீங்க சொல்லவே வேண்டாம். நாங்க இப்ப குஜராத்தி நீங்க பேசும்போதே தெரியுது நீங்க ஒரு டார்க் பச்சை மலையாளின்னு. சொல்லுங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அது. மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே உங்க மலையாளி நிறைய பேருக்கு தெரியும். ஓ ஓகே, தமிழ் பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் ஆடியன்ஸ் கூட அவ்வளோ லவ் பண்ணி இப்போவும் ஆஃப்டர் 2 years எனக்கு இப்போவும் டேக்ஸ் வருது, மெசேஜஸ் வருது. ஸோ அதெல்லாம் ஆஃப்டர் ஜோ எனக்கு கிடைக்கிற லவ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு அவ்வளோ சொல்லணும்னு எல்லாம் தெரியாது, பட் ஐம் வெரி ஹாப்பி. இப்போ எங்கேயாச்சும் போனால் நான் எல்லாரு கூடியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க நம்மளால முடியாது. தெர் இஸ் அ டைம் நம்மள திட்டுவேன் சில டைம் எல்லாம் செக்யூரிட்டிஸ் வந்து திட்டுவேன், போமா நிக்காதுமான்னு சொல்லி. ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ எல்லாரும் கூட எடுக்க முடியலையே. ஏன்னா அவங்க அவ்வளோ லவ் அவ்வளோ இதனால நம்ம பின்னாடி வரேன், அப்போ நிக்க முடியாம நம்ம போறேன். அவரும் மேபி நினைப்பேன் என்னதான் இந்த பொண்ணு நிக்க மாட்டேங்குது. நல்லா இருக்கேன் நினைப்பேன். நல்லா இருக்கா? சொல்லுங்க. சோயா எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கும். அதாவது கேரளால இருந்து இங்க வராங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு உச்சபட்ச நட்சத்திரமா மாறி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன? எப்படி படங்கள் பண்ணணும், எப்படி உங்களை பொசிஷனிங் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பொசிஷனிங் பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. எனக்கு நல்ல படம் பண்ணணும், நைஸ் ஸ்கிரிப்ட்ஸ் வர்றது பண்ணணும். என்னால் எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிற அதை நினச்சி ஃபுல்லாக அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்ல, ஆக்டிங் வைஸ் நிறைய ட்ரை பண்ணலாம். ஆனால் ஐ ஹேவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு நானே போட்டு சொல்லுங்களேன். என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாளவிகா போட்டுருக்காங்க? சில காஸ்டியூம்ஸ் என்னால் போட முடியாது, இப்போ போட முடியாது. மேபி நான் ஃபியூச்சரில் போட மாட்டேன்னு சொல்ல. இப்போ எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்தால் ஐ மைட் நாட் டூ. மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்தா இஃப் ஐ ஃபீல் லைக் டூயிங், நான் கம்ஃபர்டபுளா இருந்தா நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பண்ண முடிகிற மாதிரி வந்தா ஐ வில் டூ. அவ்வளோதான். சூப்பர். சரி, இப்போ உங்களுடைய சர்க்கிளில் இந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ நீங்க ஒரு படம் பண்ணியிருக்கிறீங்க சண்டே, அந்த மாதிரி உங்க சர்க்கிளில் யாருடைய வாழ்க்கையில நீங்க படம் பண்ணும்போது இதே மாதிரி அச்சனுக்கு ஆச்சில்ல, இதே மாதிரி நம்மளுக்கு எட்டனுக்கு ஆச்சில்ல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்களா? ஓகேவா இருக்கு. இவங்க எல்லாம் ஃபேமிலி லைஃப் தான் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஓ, அப்ப இந்த மாதிரி இருக்காதா உங்க ஊர் பக்கம்? இருக்கும், ஆனா என்கிட்ட அது அவ்வளோ யாரும் வந்து சொல்றது இல்ல. இவங்க தான் என்ன ஃப்ரெண்டா, நான் அவங்க பக்கத்துல உட்காந்துருப்பேன், இவங்க டிஸ்கஸ் பண்ணுவதனால எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் யார்கிட்டயும் அந்த மாதிரி
கேட்டுக்கிறது இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் சொல்லிக்கிறது எல்லாம் அங்க இங்க இருக்கும், ஓகே. அவ்வளவுதான். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கிறீங்க நீங்க? உங்களுடைய கதாபாத்திர பேர் என்ன சொல்லுங்க முதல்ல. சக்தி. சக்தியை பாக்குறதுக்கு மாளவிகா எவ்வளோ கியூரியஸா இருக்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலி என் கேரக்டர் மட்டும் இல்லை, எனக்கு படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா என்ன யூஸ் பண்ணி நிறைய சேவ் வச்சிருக்கேன். அப்பவே நான் கேட்பேன், ஐயோ என்ன இப்படி காட்டாதீங்க. என்னென்னலாம் பண்ணாங்க சொல்லுங்க, என்னெல்லாம் வந்துட்டு வித்தியாசமா பண்ண வச்சாங்க உங்களை? வித்தியாசமா எல்லாம் இல்ல, வைஃப் இவங்க மைண்ட்ல வைஃப் எப்படி பண்ணுவேன்னு காட்ட வச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஐயோ இப்படி எல்லாம் காட்ட மாட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகும். மேபி அப்படிதான் இருக்கும், நான் வைஃப் கிடையாது, அதனால ஐ டோன்ட் நோ. ஆனா ஐ வாண்ட் டு வாட்ச் இட், கனெக்ட் ஆகும். ஜாலியா தான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ ஒரு சீரியஸ் படம் எல்லாம் இல்ல, யாரையும் குத்தம் எல்லாம் சொல்லல. பட் யா ஐ அம் ஹாப்பி டு பி a part of this film. சரி ஓகே, இப்போ நம்ம பேசி ஆகுனதை பத்தி. நீங்க ஒரு வைஃப் இல்ல, ஓகே சரியா? அதை பத்தி பேசிடுவோம். என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல பண்றோம்னா ஒரு போலீஸா நம்ம வந்துட்டு we will live the character. ஒரு மிலிட்டரி பர்சனா பண்றோம்னா அது மிலிட்டரி மேனா இருப்போம். இப்போ நீங்க ஒரு ஒய்ஃப் கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கும்ல? நான் அது ஆக்சுவலி தெரிய வந்திருக்கான நான் அக்செப்டே பண்ணல. இது எப்படிலாம் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? தமிழ் பசங்களுக்கு சொல்லுங்க. எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, இத பசங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். பசங்களுக்குன்னு இல்ல, அவங்க நமக்கு பண்ணா ஓகே, நமக்கு நம்ம பார்ட்னர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அந்த மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும், நிறைய லவ் பண்ணணும், இவ்வளவுதான் எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். படத்துல இருக்கிற மத்த ஆர்டிஸ்ட பத்தி பேசலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இதுல வந்து ஒரு அட்வொகேட் ரோல் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட அது இன்னொரு ஹீரோ மாதிரி ஒரு ரோல். ஆமா யா. ஸோ அதை ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஷீலா ஒரு ரோல் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட அது இன்னொரு ஹீரோயின் ரோல். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஜென்சன், நான் ரொம்ப ஐ மீன் ஒவ்வொரு தடவையும் அவுட்டை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் வந்து ஜென்சன் தான். ஸோ ஐ எம் வெரி கியூரியஸ், ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டர் எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. தலைவன் பொழந்திருக்காப்ல. ஸோ ஜென்சன் ஆமாமா செம்மையா பண்ணிருக்காப்ல. செகண்ட் ஹாஃப் வந்து ஐ மீன் படத்தோட ஒரு பார்ட் வந்து கிட்டத்தட்ட அவரு தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு, அவர் வேற பக்கம் எங்கேயோ கூட்டு போயிட்டு இருப்பாரு, நம்மள ஜாலியா இருக்கும். அண்ட் அப்பா அம்மாவா நடிச்ச வெங்கடேஷ் சார், ராஜாராணி பாண்டியன் சார், ஸோ அவர் வந்து என்னோட அப்பாவா பண்ணியிருக்காரு, அது செம்மையா வந்திருக்கு. ஸோ ரேஷ்மி மேம், அப்புறம் உமா மேம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப நோட்டபிளா இருக்க போறது இவங்க எல்லாம் தான். அண்ட் சினிமோட்டோகிராஃபியை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா நம்ம என்ன நடிச்சாலும் என்ன கதையா இருந்தாலும் ஃப்ரேம்ல வரப்போறது ஒரு சினிமோட்டோகிராஃபர் தான். அழகாக காமிச்சிருக்கிறாரு. சினிமோட்டோகிராஃபி பத்தி சொல்லுங்க. மாதேஷ் அண்ணன் எங்க குரூப்லயே ஒரு சீனியர் மங்களம் சார் அவரு. அதான் இந்த குரூப்ல வந்து உட்காந்து வேலை பார்க்கறதுன்றது வந்து அவங்க எங்களை மாதிரி ஜாலியாயிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல வைப் இருக்கும். ஸோ மாதேஷனை வந்து செம்ம வந்துட்டு சூப்பரா ஜெல்லானாரு. நான் என்னன்னா யூஸ்வலாவே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல திடீர்னு ஏதாவது தோணும், ஏதாவது போய் கேட்டுருப்போம்ல, ஆனா என்ன இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் அது நல்லா இருந்துச்சு அந்த படத்துல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இருப்போம். நான் திடீர்னு எனக்கு ஏதாவது தோணிடும், இது வந்து சீனோட ஸ்டார்ட், அதனால கேமரா மேல இருந்து வந்து காருக்குள்ள போய் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். ரெடி பார்த்துட்டே இருந்துட்டு சரி பண்ணிடலாம், முதல்ல இதை எடுத்து முடிச்சிடலாமா அப்படிம்பாரு. சரி நான் ஓகேண்ணா அப்படிம்பேன். ஆனா அவர் அதோட நிறுத்த மாட்டாரு, கரெக்டா அதுக்கு ஒரு டைம் எடுத்து ஞாபகம் வச்சு திரும்ப நான் ஏதோ கேட்டிருப்பேன்ல அந்த ஃப்ரேம் அவர் எடுத்து கொடுப்பாரு. ஸோ எது கேட்டாலுமே நோ சொல்லாம த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆனா நாங்க கேட்டது நிறைய கேட்டிருந்தோம், ஆனா பிளான் பண்ண அந்த டேட்டுக்குள்ளார முடிக்க முடிஞ்சது காரணம் மாதேஷனா தான். அவரோட டீமும் அவரோட ஸ்பீடும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. வேகமா பண்றேன்றனால குவாலிட்டியும் ஸ்பாயில் ஆகல. ஸோ பெர்ஃபெக்ட் குவாலிட்டி அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் வந்து ஷூட்டிங் முடிச்சாரு. எஸ், அதை தாண்டி ஜாலியா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. எங்களுக்கு ஜாலியான விஷயம் என்னன்னா ரேடியோ பொறுத்தவரை சாங்ஸ். அப்படி இருக்கும்போது சித்துக்குமாரோட மியூசிக் ஆல்ரெடி தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. சித்து கிட்ட இருந்து இவ்வளவு கலர்ஃபுல்லா கமர்ஷியலா ஒரு மியூசிக் வரும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஏய் மடையா என்னடா தாஷ் நல்லா பண்ணிருக்கேன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு எனக்கு. ஸ்கோர் பிஜிஎம் வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆக போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் சாங்கு ஆப்வியஸாக வந்துட்டு போனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குறது மெலடி ஒன்று வேணும் அப்படின்னு தான் கேட்போம். ஜோடி பொருத்தம் அந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அவனே கேட்டான், நான் ஹிந்துஸ்தானியில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணலாம். அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அந்த பாட்டை வச்சு இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண வேணாம், அவ்வளோ லவ்லவாலாம் அந்த படம் இருக்கு. ஓகே, எல்லாம் காமெடியா இருக்கும். ஓகே சரி, இப்போ நாங்க பாக்குற ரியோவுடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு காமெடி, ஒரு கமர்ஷியலா, ஒரு ஃபேமிலியை நல்லா ரிலேட் பண்ற மாதிரி, ஒரு கப்பலை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து என்னென்ன மாதிரியான படங்கள் பண்ணணும்ன்றது ரியோவுடைய மைண்ட்ல இருக்கு? இதே மாதிரி ஜாலியா எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி படம் பண்ணி அப்படி ஜாலியாவே இருக்க முடியல. அடுத்து எப்போ வந்துட்டு முறைச்சு பாக்குறது, கேமரா பார்த்து நம்ம டைலாக் சொல்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது என்ன அது பண்ணணுன்றதுக்கு பண்ண வேணாம்னு யோசிக்கிறேன் நான். அதை டிமாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் வந்தது அப்படின்னா தைரியமா பண்ணிடுவேன். அது ஜஸ்டிஃபைடா இருக்கணும், க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கணும். மெயின்லி என்னோட மைண்ட்ல எப்பயுமே இருக்கிறது க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கணும்னு நினைப்பேன். ஒன்று.
ரெண்டாவது அந்த ஒரு சண்டை போடணும் அப்படின்னா அந்த சண்டைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா அந்த கதையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடுவேன். அந்த ஜஸ்டிஃபிகேஷனை தாண்டி அதுக்கான பில்ட் ஒன்று இருக்கணும்ல, இங்க இருந்து போய் இதுக்காக அடிச்சான் அப்படின்னு ஒன்று வேணும்ல, அந்த மாதிரி கரெக்டா அமைஞ்சதுன்னா பண்ணுவேன். சூப்பர். இப்போ நிறைய முதல்ல வந்துட்டு ஒரு இயக்குனருக்கு இயக்குனர் வந்துட்டு ஒரு காம்படிஷனா வந்துட்டு இருப்பாங்க, ஒரு இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாளர் காம்படிஷனா வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கள்ல எக்கச்சக்கமான காம்படிஷன் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு ஜென்சி யார் பிடிக்கிறது, இன்னைக்கு வந்து சொல்ல போனா ஒரு 4 பேர் 4 ஜென்சியை கையில வச்சிருக்காங்க. அல்ல ரியோ ஒரு ஜென்சியை வச்சிருக்காங்க, இன்னொருத்தர் ஒரு ஜென்சி, நான் பேர் குறிப்பிடவில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவா, எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த காம்படிஷன்லாம் தெரியல. ஏன்னா இப்ப இந்த ஹீரோ இவர் வந்து இப்போ ஒரு கதை அப்படின்ற ஒரு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கிரௌடை வச்சோ அந்த கதையை வச்சோ ஒரு ஹீரோ மைண்ட்ல வருவார். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது வந்து தியேட்டர்ல நம்ம இது பண்றோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு புது இயக்குனர்கள், ஏன்னா இன்னைக்கு கதை தான் கதாநாயகன் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அளவுக்கு நம்ம அப்கிரேட் ஆயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் என்னன்னா இப்ப படம் பண்ற ஹீரோஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்குன்னு படம் பண்ற எல்லா ஹீரோஸையும் நான் ரசிச்சு பாக்குறேன். ஸோ அதனால யாருமே எனக்கு காம்படிஷன் தோணல. என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறது எப்படி பண்ணிக்கிறேன்னா, நான் எனக்கு ஒரு டேஸ்ட் ஆஃப் சினிமா இருக்கும், என்னோட டீமுக்கு ஒரு டேஸ்ட் ஆஃப் சினிமா இருக்கும். ஸோ நாங்கள் ஓவராலா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல அந்த இப்போ என்ன சொல்றது, இப்போ அடுத்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னா இந்த படத்துல இருந்து அடுத்த படம் இன்னும் பெட்டர் குவாலிட்டியில, இன்னும் பெட்டர் மேக்கிங்ல, இன்னும் பெட்டரான கதை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணிக்கிறேனே தவிர கம்பேர் பண்ணி எதுவும் பண்றதுக்கு தோன்றது இல்லை. கம்பாரிசன்னா எங்க டீமுக்குள்ளார இருக்க கம்பாரிசன் மட்டும்தான். எங்க டீமுக்குள்ளார இப்ப ஹரியை விட சுனித் இன்னும் பெட்டரா பண்ணிடணும், சுனித்தை விட கலை பெட்டரா பண்ணணும், இந்த மாதிரி தான் யோசிக்கிறோமே தவிர வேற எதுவும் யோசிக்கிறது இல்லை. மெயின்லி என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, வர்ற எல்லா படமும் பார்க்குறேன், தமிழ் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் படமும் பார்க்குறேன். ஸோ அதில் இருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து நிறைய எவால்வ் ஆகிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பர். நல்ல ஒரு டீம் உங்க பின்னாடி இருக்கு, அது வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு டீம் வச்சிருக்கிறீங்க, அந்த டீம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு, அது இன்னும் அப்கிரேட் ஆகட்டும். இந்த படம் பார்க்கும்போது அதோட ட்ரைலரும் டீசர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி படம் தியேட்டர்லையும் வந்துட்டு ஒரு வெற்றி நடை போட டீமுக்கு ரேடியோ சிட்டி சார்பா வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.